வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா வெயிட் அந்த ஸ்டாண்ட் எடுப்போம் ஒரு சின்ன ஷார்ட் லைவ் நலிந்த ஜேதிஸை லைவ் போடுற அளவுக்கு மாற்றிருக்கிற அரசாங்கத்தின் மீடியா ஸ்போக் பர்சன் சரிதானே. நலிந்த ஜேதிஸ் உங்களுக்கு தெரியும் வரியா சுகாதார அமைச்சர் லைவ் போடுற அளவுக்கு மாற்றிருக்கிறோம். எங்களோட செல்லமடக்கான அண்ணையும் லைவ் போட்டவர் எங்கள்ட கஜேந்திரன் ஐயா அடுத்தது சிறிய ஐயா தான் நிற்கும். ரெயின்ல எல்லாம் போயிட்டுருக்கார். வணக்கம் டாக்டர் ராமநாதன் வச்சுனா கொஞ்சம் தள்ளி வடிவாக வைப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. ரைட் bring me the suitcase. எனக்கிட்ட கோல் வந்துச்சு தம்பி மேர், கோல் எடுத்துச்சு நம்ம சில பேர் எடுத்து கேட்டுச்சுன்னா டாக்டர் இதை அடிச்சிட்டிங்களாண்டு அசைலம் அடிச்சிட்டிங்களாண்டு. நீங்க ஜனாதிபதி ஆக்கி போடுத்தாண்டா விட போறீங்களா? அதுல ஒரு சந்தேகம் இல்லை. சிவனே உண்டு, சிவபெருமானே உண்டு. அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாதாரிக்கும் டிஸ்டர்ப் இல்லாம எந்த பாட்டில் இருந்தவன் நான். யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. சிவனேண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் முடிச்சு போட்டு அதுல வந்து எந்த பாட்டில் இருந்த ஒருத்தனை நீங்கள் அங்கே இங்கேருந்து தள்ளி கொண்டு போய் இப்போ கடைசி எங்கே விட்டுருக்குறீங்கன்னா ஜனாதிபதி ஆக போறீங்கடா. ஸ்ரீலங்காவோட தமிழ் ஜனாதிபதி ஆக போறீங்க. இதில் நான் என்ன சொல்றது, இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் மாதிரி 80-90ஆம் ஆண்டுல இருந்து ஊடகங்கள் இருக்கிறார்கள் முழுக்க. இப்போதான் கோல் வச்சேன்னா நான் பேர் சொல்லல எப்படி எப்போ வாரீங்கண்டு. அப்போ நான் சொன்னேன் நான் அசைலம் அடிச்சிட்டேன். ஸோ கேட்டாங்க டாக்டர் நீங்கள் அப்படி செய்கிற ஆள் இல்லை, அப்படி செய்தால் இனத்துக்கு அவமானம் உண்டு. நான் சொன்னேன் என்னென்ன இங்கே கார் எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் கிட்ட வாங்க. இங்கே கார்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து கார்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே அசைலம் அடிக்க கூடாதானே, இங்கே ஹோட்டல் எல்லாம் இப்படி இருக்கு. நான் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் நிற்கிறேன். ஹோட்டல் எல்லாம் இப்படி நீட்டாக இருக்கு. எங்களுக்கும் இப்படி ராசா மாதிரி இருந்து இந்த நைக் $300 சாங்க இருந்தாங்க. $300 நைக் மைக்கேல் ஜோர்டான் எடிஷன் 2017ஆம் ஆண்டு வேண்டினான். அது இப்போ சேல்ஸ்லையும் இல்லை. சாகிறதுக்கான தான் இந்த வீடியோ. நீங்களும் சாத்தனடா வேணும். நீங்களும் பார்த்து ஒமிப்ரசோல் 40 மில்லிகிராம் பீடி எடுங்க. வளமையாக ஒமிப்ரசோல் 20 மில்லிகிராம் தான் பீடி எடுக்கிறது. 40 மில்லிகிராம் பீடி எடுங்க ஒமிப்ரசோல். அல்லது பென்டோமிப்ரசோல் ஒன்று இருக்கு, ஈசோமிப்ரசோல் ஒன்று இருக்கு. அது வந்து விலை கூட ₹39 ஒரு டேப்லெட். எனக்கு இப்போ 70, நான் ப்ரைவேட் செய்கிறேன். இப்போ ₹79 ₹80. அது ஹாஸ்பிட்டலில் இல்லை. அது வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஃபார்மசிகளுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். ஈசோமிப்ரசோல்னு சொல்றது அல்லது டெஸ்மோமிப்ரசோல்னு சொல்றது. அது வந்து நார்மல் ஒமிப்ரசோலை விட வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட. அது உங்களோட வைரறிவை பட்டன்னு குறைக்கும். தொடர்ந்து அந்த டேப்லெட் எடுங்கோ. சில பேருக்கு வேறு மூட் ஸ்டெபிலைசர்ஸ் எல்லாம் தர வேண்டி இருக்கும். அது நாங்கள் வந்து தரோம். அந்த டேப்லெட் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ₹79 ₹80 வரும்னு நினைக்கிறேன். அது எடுங்கோ. சில பேருக்கு கன்ஸ்டிபேஷன் வந்திருக்கும். ட்ரக் மறந்துட்டேன். ஆனால் அந்த மைக்ரோ இனிமான் ஒன்று இருக்கு. மைக்ரோ இனிமான் ஒன்று இருக்கு. எனக்கு தெரியல சுவிட்சர்லாண்டில், பிரான்ஸில், அது நோவேல, இந்த யூரோப்ல இருக்கிறாங்களுக்கு வந்து கடையில் போய் ஃபார்மசியில் பர்ச்சேஸ் பண்ணலாமோ தெரியல, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அந்த மைக்ரோ இனிமான்ற என்னென்றால் அது நீங்கள் பின்பக்கத்துக்குள்ளாலே வைக்கலாம், முன்னுக்கு வைக்க தேவையில்லை, வாயால் குடிக்க தேவையில்லை. பேதி மருந்துன்னு சொல்லுவாங்க, அது வாயால் குடிக்க தேவையில்லை. சில பேருக்கு கன்ஸ்டிபேஷனாக இருக்கும். அதை நீங்கள் பின்பக்கத்துக்குனால தண்ணி மாதிரி அடிச்சு விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களோட கன்ஸ்டிபேஷன் இல்லாமல் போகும். சாய்கடா. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஏன் நாங்கள் அசைலம் அடிக்கக்கூடாது? இங்கே எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பூஸ் ஹெட்செட், நைக் ஸ்பெஷல் எடிஷன் ஷூ, ஏன் அசைலம் அடிக்கக்கூடாது? ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து நாங்கள், நீங்கள் எல்லாம் நல்லா தானேடா வாழ்றீர்கள், நாங்களும் வந்து வாழ்ற வேண்டாம். ஏன்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? இதில் கிணவர் பொறுத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கா, டே நீ ஆம்பளை ஆடாண்டு, அதுக்கான துறந்தாடா காட்டு. அவன் பேரோட ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுறேன் நான். ஒருத்தர்
மெசேஜ் அனுப்பியிருக்காரு எனக்கு, டேய் நீ ஆம்பளையாடா ஏழ்மண்டா வந்து சுவிட்சர்லாண்டுங்களை மீட் பண்ணி பாடுறாண்டு. அதுக்கு ரவண்டாட கேட்டீங்கன்னா வேற ஒரு மாதிரி சொல்லுவான். எனக்கு வந்து அதை லைவ்ல சொல்ல இயலாது, ரெண்டாவது ஒரு டாக்டர் எம்பி அவே லைவ்ல சொல்ல இயலாது. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பதில போடுமா மேலாவது அசனம் அடிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா சொல்லுங்க பதில. அசனம் அடித்தா என்ன புட இதில் இருக்கிற 80% இதில் பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் நாட்டில் இருக்கிற 80% ஆக்கள் அசைலம் அடிச்சாக்கள். இதில் எங்களோட ஸ்கூல்ல இருந்த ஒரு ஆள் இருக்கிறார் பிரசாந்தன் கட்ட பிரசாந்தன். இவர் யாருண்டா மகேஸ்வரன் பிராமகன், உங்களுக்கு தெரியும் தானே. இவன் அசைலம் அடிச்சது எப்படி என்றா அவர் ஸ்கூல் குரூப்ல கத்திட்டு இருக்கார். நான் அதை பார்க்கல, படிக்கிற எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினாங்க. வேறு என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாடி. இப்போ நான் கேட்டவங்கள்ட்ட என்னடா நான் செஞ்சேன் இந்த நாதாரி இருக்கு, என்ன பாவம்டா செஞ்சேன், என்னத்துக்காண்டியடா அவங்க இப்படி குளர்றாங்கன்னு சொல்லி. அப்போ அவன் போட்டிருக்கான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்னலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் போட்டிருக்கான் வயிற்றெரிச்சல் பண்ணுறான். நான் உங்களுக்கு வயிற்றெரிச்சல் வர்றதுக்கு நான் என்னடா செஞ்சேன் இல்லை தெரியாமல் கேட்குறேன். உங்களுக்கு வயிற்றெரிச்சல் வர்றதுக்கு நீங்கள் இப்படி குளர்றதுக்கு நான் என்ன செஞ்சேன் சிவனேன்னு இருந்தேன். நான் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் என்ன விட்டுருந்தீங்கன்றா அந்த சொல்ல அந்த என்ன சாமான் என்ன அவருக்கு என்ன சுவாமிகள் நித்யானந்த சுவாமி மாதிரி சிவபெருமானேன்னு என்ன விட்டுருந்தா நான் சிவபெருமானுக்கும் கைலாசாவுக்கும் போய் கைலாசால இருந்து இந்த பாட்டில் இருந்து இருந்திருப்பேன். இப்போ கொண்டு சுவிட்சர்லாண்டில் இறக்கி விட்டுருக்கிறீங்களேடா, இனியும் எங்கே கொண்டு இறக்குறீங்களா. இப்போ ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்கானே அசைலம் அடிச்சுட்டார் அர்ச்சுனாண்டு. நான் இது ஏன் இந்த ஃபேஸ்புக்கில் லைவை போடுறேன்டா என்ன நம்பி இருக்கிற யூடியூப் படிகள் பாவம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கொண்டு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சொட்டு காசு பெறணும். இதை நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுறதால நான் மொனிடைஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபேஸ்புக் நான் இன்றைக்குமே மொனிடைஸ் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக்கில் மொனிடைஸ் பண்ணினா யூடியூப்ன்ற 3 மடங்கு வரும் காசு. ஸோ இந்த வீடியோன்ற ஷேர் எடுத்து பாருங்க, நீங்கள் எத்தனை ஆயிரம் ஷேர்ஸ் போயிருக்கு, எத்தனை ஆயிரம் வியூஸ் போயிருக்கு. 25,000 30,000 40,000 வியூஸ் போகிறேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் மொனிடைஸ் பண்ணால் மட்டும் லட்சக்கணக்கில் வரும். இந்த வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் மொனிடைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அதை பார்க்குறேன், எந்த படியில் அதை எடுத்து யூடியூப்பில் போடுவோம். யாராவது சில தவறுகள் வந்து ஊத்த தலையங்கம் போட்டிருக்கு. ஸோ அவைக்கு அடிச்சிருக்கிறேன் நான். அவை இந்த ஃபேஸ்புக் இந்த யூடியூப்பில் இருக்கிறதை அடிச்சிருக்கிறேன். சரி அதை விடுவோம், இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ எடுத்து நீங்கள் அப்படியே உங்களோட யூடியூப்பில் போட்டு உலகங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜானை இருந்தாலும் 1000 பொன் செத்தாலும் 1000 பொன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்காக போடுற வீடியோ. எனிவே இந்த ஏன் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் வந்து அசைலம் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்தது. ஏன் நாங்கள் அடிக்கக்கூடாது, இவங்க எல்லாரும் வந்து அடிக்கிறாங்கன்னா ஏன் நாங்கள் வந்து என்ன தவளை தென்வாயில் கிடும். ஓகே, அதை தவளை விட்டு டைப் பண்ணிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். எனக்கு என்ன பிரச்சனை சொன்னால் ஏன் நாங்கள் சுவிட்சர்லாண்டில் இதில் கனவேர் குளறினோம். கனவேருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகி கொண்டிருக்கு. இந்த நிஷா போஸ்கோ இந்த டீமுக்கு வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ இதில் கனவேர் குளறினோம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு. அவைக்கு ஏனண்டா அவைக்கு வந்து அவையோட இந்த ஓட்டு மாட்டுகள் எல்லாத்தையும் வெளியால் ஆகிட்டு போகுது. உதாரணத்துக்கு இப்போ என்னென்ன சில பேர் கேட்கணும், ஜூஎனுக்கு வந்து நீங்கள் தானே டாக்டர், ஏன் நீங்கள் ஜூஎனில் கதைக்கிறேன். நான் எனக்கு அப்ளை பண்ணினது 13ஆம் தேதி, செஷன் தொடங்கினது 8ஆம் தேதி போன மாதம். நான் அப்ளை பண்ணதே எனக்கு கடிதம் அனுப்பினாங்க 13ஆம் தேதி. இந்த பாஸ்ன்ற ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு 26ஆம் தேதி வரைக்கும் சுவிட்சர்லாண்டில் இவன் அப்ளை எப்படி டபுள் கேம் அடிச்சிருக்காங்கன்னா வரக்கூடாதுன்னே அடிச்சிருக்காங்க டபுள் கேம். எங்கள்ட அவை தங்களே ஸ்பான்சர்ஷிப் லெட்டரை தந்துட்டு எம்பசி வந்து அவைக்கு இமெயில் அனுப்பி கேட்கும், நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்களாண்டா சிச்சி நாங்கள் கொடுக்கல இவருக்குண்டு அப்பவே குத்திருக்காங்க. ஏனண்டா இவருக்கு தெரியும் இவன் வந்து இந்த பொஸ்கோ நிஷா வடரேத்தனியை கொண்டு வந்து இங்கே உருட்டி கொண்டு இருந்தவ வடிவை விளங்கி கொள்ளுங்க. இதில் சின்ன சிம்பிள், எனக்கு உங்களை மாதிரி இங்கே ஃபாரினில் வாழ ஆசை, இப்படி காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டு வரிய போட்டு டிக்டாக்ல கதைக்க ஆசை. ஆனால் நான் அங்கே சனத்துக்காண்டி போராடுறவன். ஆனால் உங்களை மாதிரி இல்லை என்றதை விளங்கி கொள்ளுங்க வடிவா. அந்த டிக்டாக்ல குளர்றாக்களுக்கு யூடியூப்ல குளர்ற சில நாதாரிகளுக்கு மட்டும் தான் இந்த இது. இந்த என்னண்டா 8ஆம் தேதியில 13ஆம் தேதி எங்களுக்கு அந்த இதை தந்தவன். சரிதானே, 13ஆம் தேதி தான் கௌசல்யாண்ட 15 16ஆம் தேதி தான் கடிதம் வந்தது ஜூஎன்ல இருந்து, அந்த ரெஜிஸ்டர் பண்ணிடல லெட்டர். அது 23ஆம் தேதி ரிஜெக்ட் ஆகிட்டு, 21ஆம் தேதி 19ஆம் தேதி ரிஜெக்ட் ஆகிட்டு, 21ஆம் தேதி திருப்பி சனி ஞாயிறு தாண்டி ஏதோ 23 என்னமோ திருப்பி போட்டு நாங்கள் திருப்பி போட்டு அந்த இது வந்து என்ன செய்யிருக்கென்றால் கௌசல்யாண்ட 25 26 ரிஜெக்ட் ஆகி வந்தது. அப்போ எங்களுக்கு பெரிய டவுட்,
ஒரு லோயர், ஒரு யங் லோயர் என்னதுக்கு எந்த செக்ரட்டரி பார்லிமெண்ட் செக்ரட்டரியெல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கேன், என்னதுக்கு என்டிஏ திருப்பி ரிட்டர்ன் பண்ணினோம், எதுக்காக கௌசல்யாண்டே வந்து இவே ரிஜெக்ட் பண்ணி ரிவ்யூஸ் பண்ணினோம்னு பார்த்துட்டு என்டிஏ வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுங்க. என்டையே இவ திருப்பி ரிப்பீல் பண்ணின பிறகு கூட எம்பசி எந்த கடிதத்தை வந்து இதான் இவன் மண்டே சொல்லிக்கூடிய காரணம், எந்த கடிதத்தை எம்பசி வந்து திருப்பி அனுப்பியிருக்கு. சரிதானே, குளிர்ந்து பயங்கரமா எம்பசி வந்து எந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கு இவைக்கு. இவை அதுக்குன்னு ரிப்ளை போட்டிங்கன்னா அர்ச்சுனாண்ட யாருன்னு தெரியாண்டு நாங்களும் எம்பசியில் சில விஷயங்களை கதைச்சு எடுக்கலாம். ஸோ அர்ச்சுனாண்ட யாருன்னு தெரியாது, எம்பி உங்களோட கணக்கு இல்லைன்னு போட்டிருக்கணும் கடிதத்தை, திருப்பி ரிப்ளை பண்ணிக்க. ஆனால் எம்பசி டிலே பண்ணி போட்டு திருப்பி டிப்ளமேட்டிக்காக வந்து கதைச்சு போட்டு, முக்கியமாக எதிர்கட்சி பக்கம் எதிர்கட்சி தலைவராக கூட கதைச்சு போட்டு எம்பசி நம்மளை தந்திருக்குது கௌசல்யாண்டே பிளாக் பண்ணி. நான் எனக்கு வந்தது 1ஆம் தேதி விசா அடிச்சிருக்கு. ஆனால் ஒன்றை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 3ஆம் தேதி தான் வந்து என்னுடைய விசா. 3ஆம் தேதி விசா வேற. நான் அதை எடுத்து நான் நினைக்கிறேன் 4ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரைடே புக் இந்த சூரியன் எஃப்எம்முக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக நான் அது போய் அது டைம் டிலே ஆகிட்டு இந்திரஜித் அண்ணாக்கு தேங்க்யூ அந்த இன்டர்வியூக்காண்டி. அதில் குளராகல் குளரலாம், ஐ டோன்ட் கேர், என்னதான் குளறினாலும் ஐ டோன்ட் கேர்டா. அவே மேக்ஸிமம் வரிய போட்டு குளருங்க, பிரச்சனை இல்லை. சாட்டர்டே மார்னிங் திருப்பி அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ணி நானே என் பாட்டில் வந்து ராசா மாதிரி இருக்கேன். ஸோ இங்கே இப்போ இவன் இந்த பிரச்சனை இவன் எங்கே நிற்கிறான், இவனுக்கு எப்படியாவது கத்தி குளறி இவன் பேரை கெடுத்து இவன் எங்க நிற்கிறான், இவனுக்கு எப்படி ஏதாவது கெட்டது செய்யறான் எங்கடாக்கண்ட பெரிய பிரச்சனை. இவனை எப்படியாவது திலத்துற மாதிரி பேசுற மாதிரி அவமதிச்ச மாதிரி என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்க வந்திருக்கேன் சொல்லி செம்மறி மாதிரி போஸ்டர்களை போட்டு கொண்டு ஒரு பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக வந்து ஐபியூல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறடா செம்மறியல். அதையும் விளங்காடி நான் இந்த செம்மறியலுக்கு வேற எப்படியடா பேசுறாரு உங்களை. பாராளுமன்ற சபாநாயகருக்கு இங்க ஐபியூல ஆப்படிச்சிருக்கிறடா, அங்க சபாநாயகர் நடுங்கிறார், அதை விளங்கி கொள்ளுங்க. நான் மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர்ல சைன் பண்ணி 40 எம்பி மேல் சைன் பண்ணி இங்க பெட்டிஷன் போட்டு கிடக்கு, இங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சபாநாயகர் வந்து நீ இன்கொயரி பண்ணப்படும், சபாநாயகர் ரேட்டுகள் அதுகள் இதுகள் எங்களுடைய பாராளுமன்றத்தின் தரங்கள் யூஎன்ல வந்து அரசாங்கத்தினுடைய தரங்கள்லாம் இறங்கும். இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஹியூமன் ரைட்ஸை பிரேக் பண்ணினா என்னதான் வேலிட் சொலிட் எவிடன்ஸடா எதிர்கட்சி அடிக்கிறதுக்கு, அதால கொண்டு இங்க அடிச்சிருக்கிறேன் நான். வெயிட், அதால எல்லாத்தையும் சொல்லி போட்டு தான் இங்க வந்து அடிச்சேன் நான். அது மட்டும் இல்லை, அதை விட என்ன 2 விஷயம் முக்கியமா இங்க கதைச்சிருக்கிறேன் நான். அந்த விஷயம் வெளியே சொல்லலாது, தெரியக்குள்ள நீங்க கையெடுத்து கும்பிடுங்க. நானும் உயிரோட இருக்கிறனோ இல்லையோ தெரியாது, நான் அந்த செய்த வேலையை நீங்க தெரியக்குள்ள கையெடுத்து கும்பிடுவியல். எங்களுக்காக எங்களோட இனத்துக்காக சரி அவன் சூடு பண்ணி செத்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஏதோ செய்திருக்கிறான்ன்றதுக்கான இந்த விஷயத்தை இப்ப சொல்லலாம். சொன்னா எல்லாம் உடைஞ்சு போகும், கவர்மெண்ட் அலர்ட் ஆயிரும். இந்த சைக்கிள்கள் சங்குகள் இந்த வீடுகள் எல்லாம் இப்ப பதறுது. இவனே தொடர்ந்து ஜெனீவாவில் நிற்கிறான், சனத்தை மீட் பண்ற மாதிரியும் தெரியல, எங்க நிற்கிறான், ஒவ்வொரு நாளும் ஜெனீவாவுக்கு உள்ள போய் வரான்னு கதை வருது. இவங்க ஜெனீவாவில் என்னத்தை கதைக்கிறாங்க, இவன் என்னத்தை கொண்டே யாருக்கு என்ன ஆப்படிக்கிறான். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இந்த நிஷாவும் பொஸ்கோவாக்களும் குளறி இருக்கணும் அடிச்சு அர்ச்சுனாவோட கதைக்க வேண்டாம், அவனை நாங்கள் தான் கொடுத்தாங்க, இப்ப திருப்பி அனுப்பும் கதைக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஆகிற நாங்கள் என்ன செய்யறது. ஒரு அண்ணாவராக நம்பி நான் கனடாவில் பேர் சொல்ல இல்லை, பயங்கர ஆழமா நம்பினான். ஆனால் துரோயல், பச்சை துரோயல். நான் என்கிட்ட கூடுதல் வான்சப் பண்ண போறது இல்லை, கதைக்க போறது இல்லை, பச்சை துரோயல். அவர் தான் இந்த நிஷாவையும் பொஸ்கோவையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு. இவங்களை யாருன்னு தெரியாது, நாதரி கழுசடையில் யாருன்றே தெரியாது, கள்ளர். என்னை பொறுத்தவரை இவங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய இனத்தை நாசமாக்குற கடைசி ஆக்கள். அதை விட எனக்கு சொல்றது தமிழ் தெரியல, இதை விட தமிழும் இல்லை வார்த்தையும் இல்லை. சரியான கவலையோடு தான் சொல்றேன். உங்களெல்லாம் நம்பி நாங்கள் இதை போட்டு இங்கே வந்து நாங்கள் கதைச்சா ஐநா கேட்கும் என்று நாங்கள் துணிஞ்சேக இங்கிலீஷை தமிழில் எழுதி வடையை கொடுத்துருக்கு. வடை உள்ளேயும் போயில வழி வாசல்ல இருந்து கேண்டீன்ல இருந்து வாய்ச்சிருக்கு. அதுவும் விளங்கா குளறு சில வடையண்ட ஃபேனுகள் குளருங்கோ. நீங்க இந்த கிளிநொச்சியில இப்படியே தான் இருப்பீங்க, உங்களை மாற்ற இயலாது. உங்களை என்னதான் உங்களுக்கு நல்லது செய்வோம்னு நினைச்சாலும் உங்களை மாற்றவே இயலாது. நன்றி. இது ஷார்ட் வீடியோ. அசைலம் அடிச்சிட்டேனா இல்லைன்னு உங்களுக்கு ஒரு டவுட். அசைலம் அடிச்சிட்டேன், இனிமேல் ஸ்ரீலங்காவுக்கு வரப்போறது இல்லை. நியூஸாக போட்டு கொஞ்சம் உழைங்க, நீங்களும் பாவம் தானே. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச வரையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.